சாமுவேல் 17. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இவ்விதமாக தாவீது. எல்லாரும் சொல்லுங்க, இவ்விதமாக யாரு? தாவீது. எதை கொண்டு? ஒரு கல்லினாலும் கவணினாலும் என்ன செய்தான்? பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். ஓகே, அப்புறம் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. என்ன இல்ல? பட்டயம் இல்ல. என்ன இருந்தது? கல் இருந்தது. என்ன செய்தான்? யார் செய்தான்? தாவீது. எவ்விதமாக? ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும். இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது கவனிங்க. கோலியாத்தை தாவீது இவ்விதமாக, சீக்கிரமா படிங்க அடுத்த வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து, இங்க கவனிங்க, அவன் கீழே விழுந்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாவீது ஓடி யார் மேல ஏறி நின்னா? கோலியாத் மேலதான் ஏறி நின்னானா இல்லையா? நின்னானே. அவன் ஏறி நிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே தான். எல்லாரும் சத்தமா பக்கத்துல பாய்ச்சோங்க. அவன் விழுந்தான்னு தெரிஞ்ச உடனே தாவீது ஏறி அந்த வயித்து மேல போய் அப்படி நிக்கிறான். ஸ்பாஞ்சு மாதிரி அந்த பஞ்சு மெத்தையில அப்படி ஏறி பாத்துருக்கீங்களா? ஸ்பிரிங் கட்ல. அது சின்ன பையனுக்கு எவ்வளவு குஷியா இருந்திருக்கும். அப்படி ஏறி பாக்குறான். ஜிம் ஜிக் ஜிக் ஜிக்னு தூக்கி போடுது. பிறகு பார்த்தான், இவன் கையில பட்டயம் இல்ல. எனக்கு எதுக்கடா பட்டயம்? இவன் தான் இன்னைக்கு காலையில கொண்டு வந்தானே. அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி. இருங்க, யாரு பட்டயத்தை எடுத்து யார வெட்டனா? அவன் பட்டயத்தை எடுத்து அவனையே போட்டான். எந்த உரையில இருந்து அவன் எடுத்தான்? அவன் உரையிலிருந்தே உருவினான். அன்னைக்கு கோலியாத்து காலையில எழுந்துச்சு அந்த பட்டயத்தை பல என்று ஆக்கி அப்படி உரையில வச்சானே. அவனுக்கு தெரியுமா அவன் தீட்டுவது அவனுக்குத்தான் என்று தெரியுமா? தெரியாது போச்சு. நான் மட்டும் அந்த பட்டயத்தை அவன் பலபலன்னு தீட்டு இருக்கும் போது அப்படி இப்படி எட்டி, ஹலோ நல்லா தீட்டு. யார வெட்ட தட்டுனா? தன்னை. உங்களை எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்றேன். உன்னை கொலை செய்ய சத்துரு, உன்னை தாக்க சத்துரு எந்த பட்டயத்தை தீட்டுறானோ அது உன்னை கொல்ல போவது அல்ல, அதே பட்டயம் அவனை அழிக்க போகுது. அன்பானவளே, நான் ஆண்டவரோட பழகி கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? எந்த பகுதியில பிசாசு தாக்குறானோ அதே பகுதியில நீங்க அவனை திருப்பி தாக்க போகிறீர்கள். கவனிச்சு பாருங்க. குடிகாரன் ரட்சிக்கப்பட்டா அவனுக்கு யார் மேல பாரம் வரும் தெரியுமா? முதல்ல ஏன் அவன் யாருகிட்ட முதல்ல ஊழியம் செய்ய ஆசைப்படுவான் தெரியுமா? குடிகாரங்கிட்ட தான். ஒரு வேசி ரட்சிக்கப்பட்டா அவளுக்கு யார் மேல முதல்ல பாரம் வரும்? அவ யாருகிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்ல போவாள்? அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு குடிகாரனை கண்டு குடிகாரனை குடியானவனாய் மாற்றுவது இந்த இயேசு குடிமகனின் வல்லமை. போடு 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 வல்லமை 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 வல்லமை. எந்த ஆயுதத்தை சத்துருவங்க மேல அடிச்சாலும் அந்த ஆயுதத்தை நீங்க எடுத்து திருப்பி, நீ இதுல அடிச்சல இதுலயே உன்னை திருப்பி அடிக்கிறேன் அப்படி சொல்ல போறீங்க. அன்பா, உண்மையா சந்தோஷமா இருக்காச்சோ? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? ஓரல் ராபர்ட்ஸ் என்று ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவரை போல ஆயிரங்களை சுகமாக்கின ஊழியர்கள் அமெரிக்காவில் இல்லை. ஆயிரங்கள் லட்சங்கள் அவர் கைய வச்சா சுகம்தான். அவருடைய டிவியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நடக்க முடியாத ஒரு பையன் வருவான், அவர் கையை வச்சு ஹீல் அப்படின்னு அவன் எழுஞ்சி குதிச்சு ஓடுவான். அவருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 7 வயசுல டியூபர்குலோசிஸ் வந்து, டிபி வந்து, லங்ஸ் எல்லாம் உள்ள அவுட் ஆகி டாக்டருங்க கொஞ்ச நாள்ல செத்து போவேன்னு சொல்லி
அவரை கடைசியில சாவுக்கு நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவங்க சகோதரி ஓடி வந்து இங்க ஒரு ஹீலிங் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, கடைசியா நம்ம தம்பி அங்க கொண்டு போலான்னு சொல்லி கார்ல பேக் சீட்ல பின்னால படுக்க வச்சு கார்ல கொண்டு போறாங்க. அந்த ஓரல் ராபர்ட்ஸ்க்கு ஒரு சத்தம் கேட்டுச்சான், நான் உன்னை சுகமாக்கி ஆயிரங்களை சுகமாக்க பயன்படுத்த போறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய வியாதியில ஒருத்தன் அவதிப்பட்டான்னா என்ன அர்த்தம்னா அவனால நிறைய வியாதி சுகமாக போகுதுன்னு அர்த்தம். உங்க வீட்டுல ஓய்வில்லாத சண்டைன்னா ஒரு நாள் உங்களால ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு சமாதானம். அவன் பட்டயத்தை எடுத்து அவனை அடிக்க தயாராகி விடுறீங்களா? யாரெல்லாம் தயாராக போறீங்க? சரி, சீக்கிரமா படிங்க, சீக்கிரமா படிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும். எல்லாரும் சத்தமா படிங்க. அப்பொழுது அப்பொழுது எப்பொழுது அப்பொழுது எப்பொழுது அப்பொழுது படிங்க. அப்பொழுது அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து. இருங்க, எப்பொழுது இஸ்ரவேலர் எழும்பினார்கள்? அவன் செத்து போனான் என்றும் பெலிஸ்தர்கள் கண்டு. கோலியாத் செத்து போனான். எப்பொழுது இஸ்ரவேலர் ஆர்ப்பரித்தார்கள்? தாவீது வெட்டினதை கண்டு எழும்பி. அப்புறம் எழும்பி இஸ்ரவேலும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எழும்பி எழும்பி ஆர்ப்பரித்து. ஆர்ப்பரித்து. ஆர்ப்பரித்துனா என்ன? ஆர்ப்பரித்துதான். ஆர்ப்பரித்து. கவனிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் எழும்பி ஆர்ப்பரித்து. இதுவரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்க? இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒடுங்கி போயிருந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, கூனி கூனி குறுகி குறுகி ஒடுங்கி ஒடுங்கி. எவ்வளவு நாள் யுத்தம் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை நாள் யுத்தம் நடந்துச்சு தெரியுமா? 40 நாள் நடக்குதுயா. காலையில எழும்ப வேண்டியது, எல்லாரும் படைக்கலங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது, யூனிஃபார்ம் போட வேண்டியது. வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். எல்லாரும் மார்ச் பண்ணி போக வேண்டியது. அங்க கோலியாத்தும் பெலிஸ்தியரும் அவர்கள் மார்ச் பண்ணி கொண்டு வர வேண்டியது. எல்லாம் நின்றுட்டு ஒருத்தனை பார்த்துக்கிட்டு இருப்பான், மலைச்சு நிற்பான். ஒரு சத்தம் கேட்கும், ஒரு கோலியாத்து வருவான், உங்களில் ஒருவன் என்னிடத்தில் வரட்டும், நான் அவனை கொன்றால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். மலையில கத்துவோம், அப்படியே எக்கோ கேட்கும். ஒருவேளை அவன் என்னை கொல்ல சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். யாராவது ஒருவன் இங்கே வரட்டும், நான் இஸ்ரவேலின் தேவனை, அவருடைய சேனையை பார்த்து நிந்திக்கிறேன். எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டு, அப்பா உம்மைப்பா, அப்பா உம்மை பார்க்கிறேன்றதுல தப்பு இல்லை, ஆனா எந்த நேரத்துல பார்க்கணும்? இப்ப அப்பா இவனை பார்க்கிறாரு, தம்பு நான் உன்னை பார்க்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இதான் நடக்குது. வேண்டாம்பா இந்த வம்பேன்னு விட்டுட்டாது வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போகவும் வழி இல்லை, மாட்டியாச்சு. உடனே இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் யுத்தமே. ஒரு வருமா, எவனாவது வரட்டும், எவனாவது வரட்டும், எவனாவது வரட்டும், எவனாவது வரட்டும். எவனும் வரமாட்டான். ராஜா சவுல்ல இருந்து கூட இருக்கிற அவ்வளவு பேரும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பைபிள்ல இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா எடுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17 11 படிங்க. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். எல்லாரும் சத்தமா படிங்க. பவுலும் சவுலும்
இஸ்ரவேல் அனைவரும் பெலிஸ்தருடைய அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு எல்லாரும் சத்தமா படிங்க. வார்த்தைகளை கேட்டு சத்தமா சொல்லுங்க. வார்த்தைகளை கேட்டு சத்தமா சொல்லுங்க. வார்த்தைகளை கேட்டு எதை கேட்டாங்க? அவன் சொல்ற வார்த்தைகளை. எதை கேட்டாங்க? வார்த்தைகளை. பயமுறுத்தும் வார்த்தைகளை கேட்காதே. சாத்தான் சொல்ற பொய்ய கேட்காதே. நீ உருப்பட மாட்டேன்னு சாத்தான் சொன்னா கேட்காதே. உன் மனசே சொன்னா கூட கேட்காத. கேட்பீங்களா? கேட்க கூடாது. உங்க மனசே சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க, கேட்காத. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வாய்க்கும் அப்படி சொல்லணும். நீ செய்யறது எங்க வாய்க்க போகுது? என்ன பண்ணாத, சொல்லுங்க சத்தமா. கேட்காத. அவன் வார்த்தைகளை கேட்டு படிங்க சீக்கிரம். அதே வசனம். அவன் வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கேட்டு கேட்டு கலங்கி கலங்கி மிகவும் பயப்பட்டார். எல்லாம் பக்கத்துல போய் சொல்லுங்க. கேட்டா கேட்டா கலக்கம் வரும். கலக்கம் வரும். கலக்கம் வந்தா பயம் வரும். பயம் வரும். இன்னொரு முறை கேட்டா கேட்டா கலக்கம் வரும். கலக்கம் வந்தா பயம் வரும். எதை கேட்டா உங்களுக்கு கலக்கம் வருதோ அதை கேட்காதீங்க அம்மா. அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுங்க. எதை கேட்டா விசுவாசம் வருமோ? விசுவாசம் வருமோ? அதை கேட்டுக்கிட்டே இருங்க. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. எதை கேட்டா சொல்லுங்க. எதை கேட்டா தைரியம் வருமோ? கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னொரு எதை கேட்டா கலக்கம் நீங்குமோ? அதை கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. 24வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 24 படிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். முதல்ல கேட்டா பயம், இப்ப என்ன பயம்? ப்ரமோஷன் ஆயிடுச்சா, டி ப்ரமோஷன் ஆயிடுச்சா? இது மேல தானே போகுது. கேட்டா பயம், இப்ப பார்த்தா பயம். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த பயம் இருக்குது, அது கேன்சருங்க. கொஞ்சம் தொடங்கும். எல்லாரும் இப்படி பார்த்து கேட்டுங்க. இவ்வளவுதான் தொடங்கும். அதை பேசிக்கிட்டே இருந்தீங்க. அவ்வளவு பெருசாயிடுங்க. அத மறுபடியும் பேசுனீங்க. மறுபடியும் பேசுனீங்க. பூதாகரமாயிடுங்க. பூதம் மாதிரி பெருசாயிருங்க. எதை நினைத்து நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா கையை உயர்த்தி எல்லாம் பார்த்துக் கொள்ளும். இப்ப நீங்க, நான் உங்களை கேட்கிறேன், 40 நாளா என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். பிறகு என்ன செய்தார்கள்? நடுங்கினார்கள். பிறகு என்ன செய்தார்கள்? என்ன பார்த்து சொல்லுங்க. பிறகு என்ன செய்தார்கள்? பயந்து ஓடி போனார்கள். இப்பொழுது திடீரென்று என்ன நடந்தது? தாவீது அந்த மனுஷனை, கோலியாத்தை கொன்று கீழே போட்ட உடனே இஸ்ரவேலருக்கு என்ன நடந்தது? சொல்லுங்க. செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும், எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். தனக்கு ஒரு பிரதிநிதி எழும்பி விட்டான் என்கிற ஒரு வெளிப்பாடு புரியுதா உங்களுக்கு? ஆமென். அது வந்த உடனே எழுப்புதல் வந்துச்சு. எழுப்புதல் எப்போ வரும் தெரியுமா? இயேசு ஜெயித்தா அப்ப எழுப்புதல் வர ஆரம்பிக்கும். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. எழுப்புதல். தேவ மக்கள் எழும்புறதுக்கு ஒரே சத்தியம். இயேசு ஜெயித்தா. இயேசு சாத்தானை ஜெயிச்சிட்டாரா? நான் ஒரு நல்ல ரகசியத்தை சொல்றேன். இப்ப உங்களை, குடும்பத்தை தாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆவிய இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால ஜெயித்து விட்டா. ஆமென். இந்த வெளிப்பாடு வந்துடுச்சுன்னா எழும்ப ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ இப்படி அங்கலாய்ப்பீர்கள். என்றைக்கு இயேசு ஜெயிச்சாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா எழும்ப ஆரம்பிப்பீங்க.
எழுந்த உடனே ஆர்ப்பரிப்பு வர ஆரம்பிக்கும். என்ன பறிப்பு வரும்? ஆர்ப்பரிப்பு. இது வரைக்கும் அதை பார்க்காததுக்கு முன்னால பறிப்பு, சாத்தான் பறிச்சுட்டான். இப்ப பறிப்பு, பறிப்பு. ஆமென். விளங்குதா? ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால என்ன பறிப்பு? ஐயோ பறிச்சுக்கிட்டானே, ஐயோ சாத்தான் பறிச்சுட்டானே, ஐயோ அதை பறிச்சுட்டானே. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பரிப்பு. ஏன்? இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். இயேசு உங்க எதிரிகளை ஜெயித்தார். ஆமென். உங்க போராட்டம் இனி ஆர்ப்பரிப்புல இருந்து ஆரம்பிக்கணும். ஆமென். எதுல இருந்து ஆர்ப்பரிக்கணும்? ஆர்ப்பரிப்புல இருந்து ஆரம்பிக்கணும். ஆர்ப்பரிச்ச பிறகுதான் வேகமே வந்துச்சு. ஆமா. பிறகு ஓடுறாங்க, துரத்துறாங்க, மூர்க்கமாய் துரத்தினார்கள். ஆமென். யுத்தம் நடக்குது, யுத்தம் நடக்குது, யுத்தம் ஓயல. ஆனா இதுக்கு முன்னால யுத்தம் வேற, அது பயந்தாங்குழி யுத்தம். இப்போது பாயும் புலியின் யுத்தம். ஆஹா. முன்னால நின்று கொண்டிருந்தவனோடு யுத்தம், இப்பொழுது விழுந்தவனோடு யுத்தம். ஹல்லேலூயா. முன்னால பிரதிநிதி இல்லாத காலத்துல யுத்தம். ஆபிரகாம் காலத்துல பிரதிநிதி இயேசு வரவில்லை. ஆமென். தாவீது பாவத்துல விழுந்தான். காரணம் என்ன? தாவீதின் குமாரன் பிறக்கவில்லை. ஆனா இப்ப எப்படி தெரியுமா? எனக்காக ஒருவர் வந்தார். ஆமென். எனக்காக அந்த பலவானை அழித்தார். ஆமென். என்னுடைய சத்துருக்களை அவர் சிலுவையில சிதறடித்தார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடு வந்துடுச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு வர ஆரம்பிக்கும். இயேசு எனக்கு ஜெயிச்சிட்டார். ஆமென். அதுல நீங்க ஒரு போராட்டத்தை தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகுதான் உங்களால சாத்தானை கொள்ளையடிக்க முடியும். எது வரைக்கும் சாத்தானை பெருசா பாக்குறீங்களோ, எது வரைக்கும் சோதனையை பெருசா பாக்குறீங்க, எது வரையிலும் இயேசுவின் சிலுவை வெற்றியை சின்னதா பாக்குறீங்களோ, அது வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வராது. எப்ப நீங்க இயேசு என் எதிரிகளை ஜெயிச்சிட்டார், அதுல ஒரு ஆர்ப்பரிப்பு வருதோ, அந்த ஆர்ப்பரிப்பு வரும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கொள்ளையிடுதலை தரப்போகுது. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மெய்யா நீ நம்புறியா? உன் சோதனைய உனக்காக நான் ஜெயிச்சிட்டேன். யாரெல்லாம் இயேசுவை பார்த்து சொல்ல போகுது? உன்னை தாக்குற அந்த ஆவிய நான் 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில நசுக்கி இருக்கிறேன். உண்மையா சொல்லுங்க வாயத்தை. ஆமென். உன் குடும்பத்தை தாக்குற அந்த நோய்களை நான் சிலுவையில அழிச்சிருக்கிறேன். விசுவாசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் வெற்றியின் மேல வெற்றியை தர ஆரம்பிப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஊழியக்காரங்க நாங்க இதை உங்களுக்கு சொல்லி 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 இயேசு ஜெயிச்சிட்டாரு, பயப்படாத. இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா தெரியுமா அர்த்தம்? தெரியுமா? இந்த உபத்திரவத்தை நீ ஃபேஸ் பண்றிய, அதை நான் ஏற்கனவே தலைமையில அடிச்சிட்டேன். இனி அந்த விசுவாசத்துல உனக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு வர வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாச வெற்றி வாழ்க்கைக்கு, விசுவாச வெற்றி வாழ்க்கைக்கு முதல் சாவி ஆர்ப்பரிப்பு. ஆர்ப்பரிப்பு. இன்னொரு முறை சொல்லுங்க, விசுவாச வெற்றி வாழ்க்கைக்கு, விசுவாச வெற்றி வாழ்க்கைக்கு முதல் சாவி ஆர்ப்பரிப்பு. வெற்றியின் மாளிகைக்குள்ள நீங்க போகணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்ப்பரிக்க படிங்க. இயேசு ஜெயிச்சிட்டார். ஆஹா. இப்பவே வாயத்தரன்னு சொல்லுங்க, யெசையா யெசையா என்னை தாக்குகிற எல்லா ஆவிகளையும் சிலுவையில தலைய நசுக்கி விட்டு முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே, சிலுவையில் சிரம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே. கையை உயர்த்தி சொல்லுவோம். வெற்றி வாகை சூடி பணிகிறோம்,
அல்லேலூயா வெற்றி வாகை சூடி பணிகிறோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. இப்ப நான் வெற்றியின் சாவிகளை சொல்ல போறேன் உங்களுக்கு. இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த சோதனையும் உங்களால ஜெயிக்க முடியும், எந்த வேதனைகளையும் நீங்கள் மாற்ற முடியும், எந்த அசுத்த ஆவிகளையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். என் பின்னால சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். வெற்றி வாழ்க்கையின் வெற்றி வாழ்க்கை ஆவன்னா ஆவன்னா ஆர்ப்பரிப்பு தான். ஆர்ப்பரிப்பு தான். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி வாழ்க்கையின் ஆவண்ணாவே ஆர்ப்பரிப்பு தான். எதனால ஆர்ப்பரிக்க போறீங்க? முடிந்த இன்னைக்கு நீங்க செய்கிற அந்த யுத்தம் யாரோட தெரியுமா? ஜெயிச்ச எதிரியோட இல்ல, தோற்று போன எதிரியோட, அடி வாங்கின எதிரியோட. இப்ப நான் கேட்கிறேன், பாம்பை தலையில நசுக்காச்சு ஒருத்தர் வந்து நசுக்கிட்டார். உங்ககிட்ட போய் என்னன்றாரு? அதை நசுக்கிட்டேன், இதை போய் அந்த கொஞ்சம் வாழை அடிப்பா அப்படின்றாரு. அது ஜெய கம்பீரமான போராட்டமா இல்ல பயந்த போராட்டமா? சில பேர் வாழடிக்க கூட பயப்படுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அசுத்த ஆவிகளை நான் ஜெயிச்சிட்டேன். இந்த ஆர்ப்பரிப்பு வரணும்னா இயேசு சிலுவையில் ஜெயிச்சார், 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 ஜெயிச்சார். நான் எப்பவுமே சொல்லுவேன், எபேசு நிருபத்தை பற்றி உங்களுக்கு தெரியுதோ, முதல் அத்தியாயத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், சகல துரைத்தனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் சகல வல்லமைக்கும் சகல ஆவிகளுக்கும் சகல நாமத்துக்கும் மேல இயேசு இருக்கிறார். அந்த சீட்ல உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்து அங்க உட்கார வச்சிட்டார். அதனால 6வது அத்தியாயத்தில் துரைத்தனங்களோட அதிகாரங்களோட யுத்தம் பண்ணுங்கள். அப்போ முதல்ல உனக்கு கீழே பிசாசு இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டு பிறகு அந்த அசுத்தாவிகளோட யுத்தம் பண்ண ஆரம்பியுங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் செய்ய வேண்டியது ஒரு ஆர்ப்பரிப்பு. இப்பவே வாயை திறந்து நம்ம ஆர்ப்பரிக்க போறோம். என்ன சொல்ல போறோம் தெரியுமா? என்ன சொல்ல போறோம்? வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா சொல்லுங்க. ஏசாயா எல்லா யுத்தங்களையும் சிலுவையில் நீர் ஜெயித்து விட்டீர், ஸ்தோத்திரம். முதலாவது எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க. முதலாவது ஆர்ப்பரிப்பில் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது. ஆர்ப்பரிப்பில் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது. இயேசுவின் வெற்றி கொண்டாட்டத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது. இயேசுவின் வெற்றி கொண்டாட்டத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது. இந்த வெற்றியை நீங்க எவ்வளவுக்குள்ள நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வெற்றி. ஆமென். அந்த வெற்றியை மறக்கும் போது பிசாசு நம்ம கீழே தள்ள ஆரம்பிக்கிறான், வெட்டிடுறான். சரி, 1 ஆர்ப்பரிப்பு. 2வது எல்லாரும் சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற அழைப்பு. உங்க மேல என்ன இருக்கு? அழைப்பு. உங்களை அழைச்சது யாரு? உங்களை அழைச்சாரா அவரு? இங்க இருக்கிற எல்லாருக்கும் அழைப்பு வந்துச்சா? சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க கல்யாணத்துக்கு போகலன்னா, அவன் என்ன அழைச்சானா? அழையா வீட்டுக்கும் நுழையா வீட்டு சம்பந்தமா நான் போக மாட்டேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டா, உங்களை எல்லாரையும் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பான அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க, என்னை அழைச்சா, என்னை அழைச்சா, என்னை அழைச்சா, என்னை அழைச்சா. உங்களை எல்லாரையும் இயேசு தனியா அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா அழைச்சிருப்பாரு. ஆனா இங்க இருக்கிற யாருமே இயேசுவால் அழைக்கப்படாதவர்கள் கிடையாது. நீங்க மட்டும் இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் அழைச்சா என்ன, யார் அழைக்கலன்னா என்ன, யார் மதிச்சா என்ன, யார் என்ன மிதிச்சா என்ன, அவரே என்னை அழைச்சிட்டாரு. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், என்னை அன்பாக அழைத்தாரே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என்னை அன்பாக அழைத்தாரே. யார் அழைச்சா
அழைச்சா என்ன, யாரு அழைக்கலன்னா என்ன? இந்த சர்வலோக ராஜா உங்களை அழைச்சாரா அழைக்கலையா சொல்லுங்க? அழைச்சதுனால தானே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அழைச்சதுனால தானே உங்களை கழுவுனாரு. அவர் அழைச்சதுனால தானே உங்களை ஆவியினால நிறைச்சாரு. உங்களுக்குள்ள ஒரு திமிர் பிடிக்கணும். அது என்ன திமிர் தெரியுமா? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், என்னை அன்பாக அழைத்தாரே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், என்னை அன்பாக அழைத்தாரே. நான் ஒன்னு சொல்லட்டா? உங்க அழைப்பு என்ன? உங்களை எப்படி ஆண்டவர் சூஸ் பண்ணாரு? உங்களை எப்படி செலக்ட் பண்ணாரு? உங்களை எப்படி பிரிச்சு எடுத்தாரு? இத கொஞ்சம் யோசித்தீங்க, கொஞ்ச நேரம் யோசித்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பிறகு ஆள் நடையே மாறிடும். மாறுமா மாறாதா சொல்லுங்க? மாறுமா மாறாதா? ஒரு மாதிரி ஆயிடும். உங்களுக்கே ஒரு ஒரு பெரிய அட, என்னடா இவ்வளோ பெரிய தெய்வம் என்ன அழைச்சார். அன்பானவர்களே, இதை பற்றி உங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்தே ஆகணும். ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலா நினைச்சு தானே அழைச்சாரு. உங்களை சூஸ் பண்ணாரா பண்ணலையா? சில பேர் 50 வருஷம் கல்யாணம் ஆனவங்க கூட வெளிநாட்டில் போனீங்கன்னா இது ரொம்ப அதிகம். கொஞ்சம் வாங்க வாங்க வாங்க, நான் எப்படி என் ஒய்ஃபை லவ் பண்ணேன்னு சொல்றேன் வாங்கன்னு வாங்க நம்ம கிட்ட. சில பேருக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் தான் என் பின்னால வந்துட்டே இருந்தார், நான் இல்லை அவரை பார்த்து செய் அப்படின்னு தான் அப்படி போனேன். இதுல ஒரு பெரிய பெருமை. சீனு போனீங்களா, அப்புறம் ஏன் மாட்டினீங்க? அது இப்படி அதுல இது ரொம்ப அதிகம் இந்த சைடுக்கு. நான் வேண்டாம்னு தான் சொன்னேன். எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவர் தான் எனக்கு ரோஜா பூ எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. நானும் சீச்சின்னு தான் சொன்னேன். அப்புறம் பாஸ்டர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணாரு. நான் ஒன்று சொல்லட்டா? நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியுமா சந்தோஷம் உள்ளத்துல? என்ன அவரு செலக்ட் பண்ணாரு. என்னங்க 500 பேர் இருந்தாங்க, என்னதாங்க அவரு செலக்ட் பண்ணாரு. தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்லயே உங்களை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு துண்டு போட்டாங்கன்னா நீங்க உங்க தலைய போடுற வரைக்கும் அந்த துண்டை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா இல்லையா? உங்க வீடுகளில் இருக்கிற போட்டோவை பாருங்க, உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருந்தா அதை எடுத்து மாட்டி வைப்பீங்களா வைக்கலையா? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் இந்த உலகத்துல கோடி 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 கணக்கான மக்கள் மத்தியில நீ எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம், நீ எனக்கு வேண்டான்னு உன்னை மட்டும் செலக்ட் பண்ணாரா இல்லையா? இந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க கோலியாத்தை கீழே விழுத்து விடுவீர்கள் அன்பானவர்களே. தாவீது இந்த கோலியாத்தை வாடா நான் பாத்துக்கிறேன் ஒரு கையை நானு, அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு தெரியும், நான் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது என் பெத்த தகப்பனே என்னை புறக்கணித்த பொழுது நான் ஆடுகளின் பின்னால் இருந்த பொழுது என்ன ஆச்சு? அந்த பையனுக்கு ஒரு நம்மலாம் என்ன பண்ணுவான், கடைசி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க முதல்ல கூப்பிடுவான்ல. ஆமா, கொஞ்சம் சொல்லுங்க வாய்ப்பு. கடைக்குட்டி பிள்ளையாச்சே. நீங்க வீட்டுல சோறு போட்டா சின்ன பிள்ளைக்கு முதல்ல கொடுப்பீங்களா, பெரிய பிள்ளைக்கு நிறைய கொடுப்பீங்க? முதல்ல கொடுப்பீங்களா? சின்ன குழந்தைக்கு தான். ஆனா எங்க வீட்டுல கதை வேற. சோறு போட்டா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கொடுப்பாங்க. நானே சொல்லுவேன், சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னா முதல்ல நீ தாண்டான்னுவாங்க. சரி, அது போகட்டும். ஆனா பொதுவா நம்ம யாருக்கு முதல்ல சோறு கொடுப்போம்? வாய் தரேன்னு சொல்லு. சின்ன பிள்ளை, சின்ன பையன். அதுவும் வயசான தாத்தாவுக்கு கடைசியில பிறந்த 8வது புள்ள தாவீது. ஒரு சாமுவேல் என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி வரான். யோசித்து பாருங்க, நான் உங்க வீட்டுக்கு வரேன், ஃபாதர் பெர்க்மேன்ஸ் வராரு, நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம், எல்லா பிள்ளையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வைக்கிறோம். அந்த ஊரே அறிய ஒரு விருந்து. உங்க கடைசி பிள்ளைய விட்டுட்டு சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க, சாப்பிடுவீங்களா? எனக்கு புரியலைங்க. இந்த ஈசாயை நான் போய் பார்த்து கேட்க போறேன். 7 பேரை கூப்பிட்டு விருந்து போட்டு அந்த 8வது பையனை விட்டீங்களே நியாயமா அப்படி கேட்க போறேன். கேட்டுட்டு அவன் என்ன சொல்றாரு அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வருஷம் அவன் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்.
இங்க என்னடானா ஒரே தடபடல் விருந்து. ஏன் ஊரெல்லாம் பரவிடுச்சு, யாரையோ சாமுவேல் அவர் வந்திருக்கிறார், இப்பொழுது யாருக்கோ அவர் அபிஷேகம் திருப்பொழிவு செய்ய போகிறார். கொம்பு நிறைய எண்ணெய் ஊற்றி கொண்டு எடுத்துட்டு போறாரு. ஜனங்களுக்கு விளங்கிடுச்சு, இன்னைக்கு யார் மேலேயோ கொம்பு எண்ணெய் ஊத்த போகுது விளங்கிடுச்சு. விளங்கினா முதல்ல அப்பா என்ன பண்றான் தெரியுமா? டே 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 நீ முதல்ல போடா, நீ தாண்டா பெரியவன், என்ன இருந்தாலும் உன்னை பார்த்தா தாண்டா வாட்டம் சாட்டம், நீ போடான். இவர் வராரப்பா, யார் தெரியுமா? எலியாப் வருகிறார். இப்படி வராரு எலியா. உடனே சாமுவேல் பார்க்கிறான், அப்பா என்ன உயரம், என்ன அழகு, அப்படியே பார்க்கிறான், என்ன அழகு இவனுக்கு, என்ன அழகு, என்ன உருவம் இது, என்ன உருவம், மார்பை பாரு அது விருந்து கிடக்குது, தோளை பாரு அது வெங்கல தோளோ. அப்படியே வரான் வீரமா. வீரமா வரும்போது சாமுவேல் நினைச்சிட்டான், இவன் தான், இவனை விட்டுட்டு கர்த்தர் யாரை தெரிஞ்சுக்குவார். எண்ணெயை எடுத்து அப்படி போறான். ஆண்டவர் சொன்ன, டேய் இந்த தப்ப பண்ணாத. என்ன ஆண்டவர்? அவன் சரீரத்தை பார்க்காத, வளர்ச்சியை பார்க்காத, உருவத்தை பார்க்காத, தோற்றத்தை பார்க்காத, நான் இவனை புறக்கணித்து விட்டேன். மனிதன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்ப்பேன், இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆசையை பார்ப்பேன், ஏக்கத்தை பார்ப்பேன். உடனே பார்த்துட்டான், அப்படியே கையை கட்டிக்கிட்டா. அடுத்து வருகிறார் எலியாப். வந்தார், எலியாய் போனார். அபினதாப் வருகிறார். எல்லாரும் கை தட்டுங்க. வருகிறார் 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 அபினதாப் வருகிறார். இவருக்கு இன்னொன்னு, பெரிய ஆளை விட்டுட்டு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சீட்டு, 2வது சீட்டு விழுந்துடுச்சுரா அப்படின்னு முகத்தையே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அந்த பெரிய ஆளுக்கு செலக்ட் பண்ணலன்னு ஒண்ணுமே போய் மீசையில கொஞ்சம் எண்ணெயை போட்டு அப்படி வீரப்பன் மாதிரி இப்படி வருகிறார். அபினதாப் வருகிறார். அம்போ என்று போகிறார். சம்மா வந்தான், சும்மா போனான். எல்லாம் ஒண்ணு ஒண்ணா போயிட்டு இருக்குது. பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு எல்லா முகமும் வரும்போது இப்படி வர வேண்டியது, வாடி போக வேண்டியது. இவனை புறக்கணித்தேன், இவனை புறக்கணித்தேன், இவனை புறக்கணித்தேன், இவனை புறக்கணித்தேன், இவனை புறக்கணித்தேன், கலெக்டரை புறக்கணித்தேன், கலெக்டரை புறக்கணித்தேன், தாசில்தாரை புறக்கணித்தேன், அந்த கலெக்டரை புறக்கணித்தேன், இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் புறக்கணித்தேன், உன்னை யார் அந்த ஊருக்கு நான் அழைத்துக் கொண்டேன். நானே கேட்கிறேன், உங்க ஊர்ல உங்களை அழைச்சாரா அழைக்கலையா? அழைத்தார். ஊர்ல பலவான்லாம் இருந்தாரா இல்லையா? படிச்சவர் இருந்தாங்களா இல்லையா? இருந்தார்கள். ஐயா தர்மபுரியில அவ்வளவு பேர் இருக்கும்போது இந்த மனிதன் மேல கர்த்தர் கண்ணை வச்சார். கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க ஐயா, கண்ணை வச்சாரா வைக்கலையா? வச்சாரு. பலசாலி இல்லாதனால கண்ணை வச்சாரு. இது தாவீதின் உள்ளத்துல மறக்கவே இல்லை. 7 பேரும் போயிட்டாங்க. கடைசி அப்பவாது புத்தி வர வேண்டாம். நான் மட்டும் ஈசாயா இருந்திருந்தா 4 பையன் இல்லைன்னு ஒன்னு யோசித்திருப்பேன். சரி அவனையும் கொண்டு வந்துருவோம், ஏற்கனவே நம்ம கணக்கெல்லாம் தப்பா போச்சு, கூட்டு வந்திருக்கலாம் இல்ல. சொல்லுங்க வாயை திறந்து. ஏன் அந்த அப்பாவுக்கு அந்த பையனை கூப்பிடலைங்க? என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை அவன் அம்மா பையனா இருந்திருப்பானா? சின்ன பையன் அவ்வளவு நினைச்சிருப்பான். யார இருந்தாலும் இவனை மட்டும் ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ள மாட்டார். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், இந்த ஆளை போய் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. சில வேளையில நீங்கெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் என்னை பற்றியே யோசிக்கிறது. போயும் போயும் நான் தானா கிடைச்சேன் ஆண்டவருக்கு. தெரியல, இது என்னன்னு தெரியலீங்க. இட்ஸ் a mystery. அது ஒரு ரகசியம், அது மூளைக்கு விளங்காது. இவ்வளவு பேர் இருக்கும்போது ஏன் என்ன தெரிஞ்சாரு எனக்கு தெரியாது. லட்சோப லட்ச மக்கள் இருந்த பொழுது ஃபாதர் பெர்க்மேன்ஸ் மேல ஏன் ஆண்டவர் கண்ணு போச்சு அது எனக்கு தெரியாது. இத நீங்க கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு திமிர் வர ஆரம்பிக்கும், ஒரு களிப்பு வர ஆரம்பிக்கும், ஒரு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். இந்த தாவீதுக்கு எப்பொழுதுமே ஒரு இது, ஆண்டவர் சொன்னாரு, சவுலை நான் புறக்கணித்தேன். எவ்வளவு நாள் ஆள போற சவுல் சவுல்னு, இப்பொழுது நீ தைல குப்பியை கொண்டு வா, கொம்பர் நிரப்பு, போ அங்கே ஈசாயின் குமாரரில் ஒருவனை எனக்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன்.
கடைசியில 7 முடிகிற வரைக்கும் பேசாம இருக்கிறார் இந்த தகப்பன். 7வது முடிஞ்ச பிறகு சாமுவேலா கேட்டான், ஏயா இவ்வளவுதான் நீ பெத்ததான்னா? உடனே அவன் சொன்ன, இல்லையா ஒருத்தன் இருக்கிறான், அவன் எல்லாரிலும் இளையவன், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. சொல்லுங்க எல்லாரும், ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. யாரோ ஆளை அனுப்பி தானே உங்களை ஆண்டவர் அழைச்சாரு. ஆளை அனுப்பி அழைச்சாரா? யாராவது தேவ மனுஷர்கள் திரும்ப திரும்ப வந்தாங்களா? சொல்லுங்கய்யா, திரும்ப திரும்ப வந்தாங்களா? உங்களுக்காக நிறைய பேர் முழங்கால் படியிட்டாங்களா? நீங்க விஐபியா? நீ ஒரு முக்கியமான ஆளா? இந்த ஒரு வெளிப்பாடு அந்த தாவீதுக்கு மறக்கவே இல்லை. அவன் யோசித்தான், ஏய் இங்க இருக்கிறவெல்லாம் அபிஷேகம் பெறாத ஆள்றா. ஏன்னா அண்ணா எலியாப், நீ இங்க இருக்கிறியா எலியாப்? உன்னைத்தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவில்லையே. சம்மாவை விட்டார், அபினதாவை விட்டார், கடைசியில இவனுக்கு இதெல்லாம் மறக்கவே இல்லை. அன்பானவர்களே, 1 பேதுரு 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பொந்து பொந்து பொந்து. இங்க யாரெல்லாம் பொந்துல இருந்து வெளியே வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஐயோ, பொந்து, அப்புறம் கலாத்தியா. கலாத்தியா ஊரு பேரை பாருங்க ஐயா. உங்க ஊரு பேரை கேட்டாலே ஒரு சிரிப்பு வருதா வரலையா? கப்பத்தோக்கியா. கப்பத்தோக்கியா என்ன கப்பக்கிழங்கு மாதிரி இருக்கு பாருங்க. கப்பத்தோக்கியா, ஆசியா, ஆசியா, பித்தினியா, பித்தினியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில், அங்கங்க சிதறி கிடக்கிற சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே, பிதா முன்னறிந்து ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. தெரிந்து கொள்ளப்பட்ட, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. இந்த உலகத்துல நீங்க யாரு? பரத்தை தேடுகிற, இந்த உலகத்துல நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் உலகத்துல பரதேசி. மேல தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த ஒரு கர்வம், இந்த ஒரு பெருமை உங்களுக்குள்ள இருக்கும்போது நான் நம்புறேன், இதை பற்றி தாவீது யோசித்து பார்த்திருப்பான். எங்க அப்பா கூட என்னை யோசிக்கல. சாமுவேல் வந்த உடனே கர்த்தர் சொல்றார், இவன் மேல எண்ணெயை ஊத்துகிறார். முதலாவது அவனுக்குள்ள இருந்த ஒரு பெருசு, நான் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்னொரு நல்ல செய்தி சொல்லட்டா வேண்டாமா? உங்களை ஒரு 20 வயசுல தெரிஞ்சுக்கலான்னு ஆண்டவர் விட்டு வச்சாருன்னு வச்சுக்கோங்க. 20 வயசுல நீங்க போக்கிரியா இருந்தீங்கல்ல, அப்ப ஆண்டவரே யோசித்திருப்பார், நம்ம நினைச்சோம் இது பார்த்தா மகா மோசமா இருக்குன்னு விட்டுருப்பாரு. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இவன் நல்லது கெட்டது செய்யறதுக்கு முன்னாலேயே இவனை தெரிஞ்சுக்கிட்டாதான் வம்பு இல்லை. அதனால தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை அழைத்து விட்டார். அன்பான், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். நீ நல்லதை பார்த்து அவர் உன்னை அழைச்சி இருந்தார்னா, நீ கெட்டது செய்த உடனே உதச்சி தள்ளி இருப்பார். ஆனா நீ நல்வினை தீவினை செய்யாமல் இருக்கும் பொழுதே கர்த்தர் உன்னை தனக்காக அழைத்து விட்டார். ரோமர் 9 நீங்க பார்க்கலாம். ரோமர் 9:11 15-16 வரைக்கும் பார்க்கலாம். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, நான் நல்லது செய்யறதுக்கு முன்னாலேயே கெட்டது செய்யறதுக்கு முன்பாகவே நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்னை இயேசு தெரிந்து கொண்டார். அது பாக்கியமா பாக்கியம் இல்லையா? சொல்லுங்க, பாக்கியம். எப்ப உங்களை தெரிஞ்சுக்கிட்டார் சொல்லுங்க. நல்லது கெட்டது எப்போது உங்களை தெரிஞ்சுக்கிட்டார்? தாயின் கர்ப்பத்திலேயே. பிறக்க முன்னால தெரிஞ்சுக்கிட்டார்ல. ஆமென். நீங்க செய்யற நல்லதை பார்த்தா தெரிஞ்சாரு இல்லையே? இல்லல்ல. ஆமென். அப்ப கெட்டதை பார்த்து உதைச்சிருவாரா? உதைக்கல. அதனாலதான் வந்து நின்னுக்கிறீங்க இங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றார், இதை நீ எப்போதும் மறக்க கூடாது. பைபிள்ல அடுத்த வசனத்துல இருக்கும், கிரியைகளினால இல்லாமல் அழைக்கிறவரால
நிலை நிற்கும்படி. அது நிலை நிற்கும். இப்ப எல்லாரும் கையை வர்த்து சொல்லு. என் அழைப்பு என் மேல் இருக்கிற அந்த விசேஷித்த அழைப்பு, இந்த விசேஷித்த அழைப்பு, அந்த தெரிந்து கொள்ளுதல் என்ன பொறுத்தது அல்ல, அது என்னை அழைத்தவரை பொறுத்தது. இன்னொரு முறை என்னை அழைச்சாரே அவர் மேலதான் என் எதிர்காலம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் மேல இரக்கமா இருக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். உன் மேல மனசு உருக்கமா இருக்கணும்னு தீர்மானிச்சுட்டு, இதை நான் மாத்தவே மாட்டேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களே ஆண்டவரே, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களே, என்ன போய் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஒரு நன்மையும் இல்லாத ஒரு நன்மை என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்களே, போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. என்ன பார்த்து தெரிஞ்சுக்கல, என்ன பார்த்து தெரிஞ்சுக்கல. நான் பிறக்க முன்னாலேயே என்ன தெரிஞ்சு கொண்டீங்க ஆண்டவர். இந்த ஒரு பெருமை, இந்த ஒரு தைரியம், இந்த வாழ்க்கையில் வருகிற எந்த போராட்டத்தையும் நீங்க ஜெயிக்க உங்களுக்கு வழி திறக்கும். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா எதை நம்பி வரேன் தெரியுமா? என் பக்தியை நம்பி அல்ல, என்ன ஒருத்தர் அழைச்சிட்டார். அந்த அழைப்பு மாறவே மாறாது. அவர் அழைப்பும் கிருபை வரங்களும் மாறுவது இல்லை. இதனாலதான் சிலர் பாவம் செய்துகிட்டே போய் மேடையில நின்னா அற்புதம் நடக்கும். ஆரம்பத்துல எனக்கு புரியாது, எப்படிரா அது திடீர்னு ஒரு நாள் பாவம் அம்பலம் வரும்போது தான், அடடி இந்த மனுஷனா, இவர் இப்படி இவ்வளோ செய்தாருன்னா இது என்னடான்னு. ஆண்டவருடைய அழைப்பு, கிருபை வரங்கள் மாறாதது. அதனால நம்ம துணிச்சலா இருக்க கூடாது. எவருக்கு இவ்வளோ பெரிய அழைப்பு இருக்குல்ல, அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. இதை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. என் மேல ஒரு அழைப்பு, உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அழைச்சாரா? ஆள் அனுப்பி அழைச்சாரா? சொல்லுங்க. எல்லாரையும் விட்டுட்டு உங்களை பிடிச்சாரா? சொல்லுங்க. உங்க குளத்திலேயே உங்களை பிடிச்சி எடுத்துட்டு வந்தாரா? சொல்லுங்க. வாய் தரன்னு சொல்லுங்க. உங்க மாமனாரு மருமகன் மைத்துனெல்லாம் மணியை இன்னும் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, சொல்லுங்க. உருட்டுறாங்களா இல்லையா? நீங்க இயேசு விட்ட வந்துட்டீங்கல்ல, அப்ப நீங்க ஒரு ஸ்பெஷல் தானே. அப்ப நீங்க ஒரு ஸ்பெஷலா தானே வாழணும். அவங்கள மாதிரியே வாழ முடியாது இல்ல. மறக்காதீங்க அன்பானவர்களே, இந்த ஒரு கர்வம் உங்களுக்குள் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை தருவார். எனக்கு நல்லா தெரியும், தாவீதே நீ ஏன்பா அவ்வளோ பெரிய சவாலை சமாளிச்சேன்னு கேட்டா, எனக்கு தெரியும் ஐயா, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் விட்டுட்டு என் மேல எண்ணெய ஊத்துனார் ஐயா, அதனால என் கையில கோலியாத்த தருவார் என்று எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கிற கோலியாத்த அடிக்கிற அழைப்பு உங்க தலைமையிலதான் இருக்கு. எல்லாம் பக்கத்துல தலைமையில அடிச்சு சொல்லுங்க. தலைமையில அடிச்சு சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கிற கோலியாத்த கீழே தள்ளுறதுக்காகத்தான் கடவுள் உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மூணாவது எல்லாரும் சொல்லுங்க, ஆரவாரம். அழைப்பு. மூணாவது அபிஷேகம். எல்லாரும் இன்னொரு முறை கையை வச்சு சொல்லுங்க, அபிஷேகம். அது கத்தோலிக்க பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. திரு பொழிவு. உங்க மேல ஆண்டவர் அப்படியே பொழிய பண்ணிட்டாராம் ஆவிய. திருப்பொழிவு. நீங்க எல்லாரும் யார் தெரியுமா? திருப்பொழிவாளர். மேல திருப்பொழிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே. ஐயோ, இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, உங்க மேல இருக்கிற எண்ணெய் இருக்க, இந்த எண்ணெய் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத எண்ணெய் அன்பானவர்களே. உங்க மேல ஒரு எண்ணெய் இருக்கு, அதுக்கு விலையே இல்ல. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் மேல பரலோகத்துல இருந்து தேவ ஆவியானவர் என்ன போல இறங்கி இருக்கிறார். என்ன
மதிக்க செய்வது என் மேல இருக்கிற எண்ணெய். தயவு செய்து நான் உங்களை எல்லாரும் கெஞ்சி கேட்கிறேன், உங்களை மதிக்கிறீங்களோ மதிக்கலையோ உங்க மேல ஒரு எண்ணெய் இருக்கா இல்லையா? அதுக்கு ஒரு சல்யூட் அடிங்க பார்க்கலாம். யாருக்கு சல்யூட் அடிச்சிங்க? என் மேல் இருக்கும் எண்ணெயே நமஸ்காரம், என் மேல் வந்த புறாவே நமஸ்காரம், என் மேல் வந்த எண்ணெயே நமஸ்காரம், என் மேல் வந்த புறாவே நமஸ்காரம். ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, எப்பா உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ எவ்வளவு மதிக்க போறியோ அவ்வளவுதான் உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை அடுத்தவன் மதிப்பான். உங்க மேல என்ன இருக்கு ஐயா? இங்க பாருங்க, இவ்வளவு பேர் மத்தியில சகோதரர் நடுவில் கையை தட்டுங்க எல்லாரும். பையன் வரான், ஆடு மேய்ச்சிக்கு பே பே பேன்றான். அங்க ஒருத்தர் சொல்றான், தாவீதே என்னடா, சீக்கிரம் 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 ஓடி வாயா. அவன் சொல்றான், ஐயா இப்பத்தையா சாணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிற, இந்த சாணத்தை அப்படியே போட்டு வாடா. ஓடி அவசர அவசரமா குளிச்சுட்டு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஓடி வரான். சாமுவேல் பசியா உட்காந்துக்கிறான். அவன் வந்தாதான்டா சாப்பிடுவேன்றான். இவன் குட்டி பையன் ஓடி வரான். அவ்வளோ பேர் நடுவிலே பார்த்தா செக்க செவேல் நகரான். ஆனா இவன் செக்க செவேல் வந்து எப்படி ராஜாவா ஆக முடியும் தெரியல. கண்ணு பார்த்தா சும்மா ஒளி கதிர்கள் வீசுகிறது, அந்த கண்ணுல ஒரு அழகு இருக்கிறது. வந்து நின்ன உடனே எல்லார் மத்தியிலும் சகோதரர் நடுவிலே சாமுவேல் அந்த கொம்பு தைலத்தை எடுத்து ஊத்துறாரு பாருங்க. அந்த தைலம் இருக்க உங்களுக்கு தெரியாது, அந்த தைலத்தை யாருமே செய்யக்கூடாது. அவ்வளோ பரிமளம், வீடே நிரம்பது. ஐயா உங்க மேல இருக்கிற எண்ணெய் மாத்திரம் நீங்க மதிச்சீங்கன்னு வச்சுங்க, வீட்டுல இருக்கிற நாத்தம் எல்லாம் தெரியாது. கவனிங்க, உங்களுக்கு இருக்கிற உண்மையான மரியாதை இந்த அந்த ஊருக்காரு, அந்த வீட்டுக்காரரு, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இதெல்லாம் உண்மையான மரியாதை இல்லை. எல்லாம் ஒண்ணுமில்லா போகுது. ஆனா உங்க மேல இருக்கிற எண்ணெய் அதுதான் உன்னுடைய நிரந்தர மரியாதை. உங்க மேல இருக்கிற எண்ணெய் அதுதான் உங்களுக்கு நிரந்தர மரியாதை. அந்த எண்ணெய் யார் தெரியுமா? யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? பரிசுத்த ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், கனத்துக்குரிய ஆவியானவர், கனத்துக்குரிய ஆவியானவர், மேன்மை தங்கிய ஆவியானவர், மேன்மை தங்கிய ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். உங்களையும் மற்றவர்களையும் வித்தியாசப்படுத்துவது ஒன்னே ஒண்ணு. அவங்க போடுறது தேங்காய் எண்ணெய், நீங்க போடுறது தெய்வ எண்ணெய். எண்ணெய் இருக்கு உன் மேல, எண்ணெய் இருக்கு, தேங்காய் எண்ணெய் இல்ல, அது தெய்வ எண்ணெய்ங்க. எண்ணெய் இருக்கு உன் மேல, எண்ணெய் இருக்கு, தேங்காய் எண்ணெய் இல்ல, அவ தெய்வ எண்ணெயே. கடுகு எண்ணெய் இல்ல, அது கர்த்தர் எண்ணெய்ங்க. கடுகு எண்ணெய் இல்ல, நம்ம கர்த்தர் எண்ணெய்ங்க. எண்ணெய் இருக்கு தலையில், எண்ணெய் இருக்கு, அது தேங்காய் எண்ணெய் இல்ல, அந்த தெய்வ எண்ணெயே. தேங்காய் எண்ணெய் இல்ல, நம்ம தெய்வ எண்ணெயே. எண்ணெய் இருக்கு யா மேல, எண்ணெய் இருக்கு, தெய்வ எண்ணெய்ங்க, இது தேவ எண்ணெய்ங்க. எண்ணெய் இருக்கு மேல, எண்ணெய் இருக்கு, தெய்வ எண்ணெயே, நம்ம தேவ எண்ணெயே. பைபிள்ல இருக்கு, சகோதரர் நடுவிலே சாமுவேல் அவன் மேல் தைல குப்பியை ஊற்றி அபிஷேகம் பண்ணினான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கி இருந்தார். அன்பானவர்களே, நான் எத்தனை முறை சொன்னாலும் தெரியாது, பரிசுத்த ஆவி என் மேல இருக்கிறாருன்னா சாதாரணமா சொல்லாதீங்க. பரிசுத்தா பெற்றுக்கிட்டீங்களா? பெற்றுக்கிட்டுங்க.
எப்பங்க 5 வருஷத்துக்கு முன்னால பெற்றுக்கிட்டங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க, ஒரு மாதிரி கை கட கட கடன்னு ஆடிச்சுங்க, நாக்கு தத்தானிச்சுங்க. அதுவோடு இல்லைங்க, அது தெய்வமே உங்க தலை மேல இருக்கிறாருங்க அன்பானு. தெய்வமே உங்க மேல அசைவாடுறாருங்க. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் உங்களோட தங்கி இருக்கிறாருங்க. இந்த ஒரு வெளிப்பாடு வந்தா பிசாச பார்த்தா இயேசு பாக்குற மாதிரி பாப்பீங்க. எங்கடா அவன், வாடா அப்படி. செய்ய போறீங்களா, செய்ய மாட்டீங்களா? ஆமென். இந்த பிசாசு இல்ல பிரதர், பிசாசு இல்ல பிரதர், பிசாசு ராத்திரில என்னை வந்து அமுக்குறான். எங்க சாமியை வந்து அமுக்க முடியுமா பிசாசு? சொல்லுங்க. இயேசு அவனை அமுக்குறதா, அவன் இவரை அமுக்குறதா? சொல்லுங்க ஐயா, வாயை திறந்து. யார் யாரையா அமுக்குறது? இனிமேல் போய் எங்கெங்கெல்லாம் பிசாசு இருக்க ஒரு அமுக்குங்க. அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அடுத்த வசனமே சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். உடனே கர்த்தரால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல் வந்து இறங்கியது. ஆண்டவர் சொன்னாரு, 40 நாள் என் ஜனம் ஜெயிக்காம தோல்வி மேல தோல்வி இருந்து காரணம் தெரியுமா? ஒன்னு அபிஷேகம் இல்லாத கூட்டம், அல்லது பெற்ற அபிஷேகத்தை இழந்த கூட்டம், அல்லது இருக்கிற அபிஷேகத்தை அறியாத கூட்டம், அல்லது இருக்கிற அபிஷேகத்தை நழுவ விட்ட கூட்டம். இது இருக்கிற வர சபை ஜெயிக்க முடியாது. என்னைக்கு உங்க மேல இருக்கிற எண்ணெயை நினைச்சு எழும்புறீங்களோ, அன்னைக்கு இந்தியாவை ஆளுகிற கோலியாத்து கீழே விழ போற. அன்பானவர்களே, நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இந்தியாவை ரட்சிப்பை தடுப்பது இந்தியாவின் பலவானாகிய கோலியாத்து தான். அப்ப யாரையா இந்தியாவை மாத்த போறாங்க? என்ன யார் மேல இருக்கோ அவங்க தான் இந்தியாவை மாற்ற போறாங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆச்சு? அபிஷேகம் பெறாதவர்கள் ஒரு கூட்டம். எலியாப் மேல அபிஷேகம் வந்துச்சா? சொல்லுங்க, வாய் திறந்து. வந்துச்சா? சம்மா மேல வந்துச்சா? அபினதாப் மேல வந்துச்சா? சவுல் மேல வந்துச்சா? வந்துச்சு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? விட்டான். ஒண்ணு அபிஷேகம் பெறாத கூட்டம், அடுத்தது பெற்று விட்ட கூட்டம், பெறாதது போல வாழ்கிற கூட்டம். இது எப்படி தெரியுங்களா? 20 ரூபாய் ஒருத்தன் பாக்கெட்ல போட்டு போறான், இன்னும் ஒருத்தன் வெறுங்கையா போறான். 2 பேரும் 2 தோசை சாப்பிட்றாங்க. இந்த வெறுங்கையா போறவன் திருட மாதிரி வெளியே வர பாக்குறான். இந்த 20 ரூபாய் இருக்கிறவன் என் பாக்கெட்ல இருக்குதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவனை எப்படி இருப்பான்? இன்னைக்கு நிறைய பேருக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு தெரியல அன்பானவர்களே. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எந்த நுகத்தடியையும் முறிக்கிற அபிஷேகம். உங்க கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் உங்க தலை மேலதாம்மா இருக்கு, வெளியே இல்லம்மா. உங்க வீட்டு கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் வெளியே இல்ல, உங்க மேலதான் இருக்கு. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் அந்த வீட்டு கட்டை உடைக்க போகுது. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எந்த கட்டையும் உடைக்கிற அபிஷேகம் உன் மேலதான் இருக்கு. இது அண்ணாந்து பாக்குற நேரம் அல்ல, உங்க மேலேயே இருக்கு அந்த அபிஷேகம். அதுதான் அதை உடைக்க போகுது. இன்னொன்னு சொல்லட்டா, உங்க கட்டை உடைக்கிற அபிஷேகம் உங்க தலை மேலேயே இருக்கு. இது என்னையாது? வினாவும் நீயே, விடையும் நீயே. எல்லாம் நான் தானே, இந்தியாவில் எல்லாம் நான் தானே. ப்ராப்ளம் நானே, சொல்யூஷன் நானே, கொஸ்டின் ஆன்சர் நானே. இப்ப எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் நானே பதில். இன்னொரு முறை சொல்லு, என் மேல இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைக்கிற அபிஷேகம் என் மேலதான் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, கோலியாத்தை தைரியமாக சந்திக்க ஆரம்பித்து விடுவீர்கள் அன்பானவர்கள். நல்ல கவனிங்க. எலியாப கர்த்தர் எண்ணெயை ஊத்த விடல. அதனால அவன் எலியாப என்ன தெரியுமா சொன்னா? தாவீதை பார்த்து, டேய் நீ ஆண்டா இந்த யுத்த காலத்துக்கு வந்த? அபிஷேகம் இல்லாத ஆள் எப்படி பேசுவாங்கன்னு கண்டுபிடிச்சுங்க. உனக்கு ஏண்டா இந்த வம்பு?
இவனுக்கு என்ன திமிராடா? என்ன இந்திய பலவான் இந்திய பலவான் கட்ட போறடே, கட்டி மாட்டிக்காதரா போ. இதெல்லாம் அபிஷேகம் இல்லாதவங்க பேசுறது. சில பேர் சொல்லுவாங்க ஆவிகளோட யுத்தமே இல்ல போடான்னு. ஆவியாவது பாதுவாவது கட்டுறதாவது அவிழ்க்கிறதாவது, இதெல்லாம் ஒண்ணு அபிஷேகம் இல்லாத ஆளு அல்லது பெற்று கோட்டை விட்டா. உன் இருதயத்தின் திமிர பார்த்தேன், ஏன் வந்த? சரி, அபிஷேகத்தை லூஸ் பண்ண ஆள் சவுல் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ சின்னவன், அவன் குழந்தையில இருந்தே யுத்த வீரன், அவன் பிசாசுக்கு வயசு என்ன தெரியுமா? 6000 வருஷம். உனக்கு என்ன வயசு தெரியுமா? நான் சொல்லிட்டா, யாரெல்லாம் உன்னை மட்டம் தட்டி சாத்தானை உயர்த்தி பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் எண்ணெயை இழந்த மக்கள். ஆனா எண்ணெய் பெற்றவன் சொன்னான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது, நான் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என் மேல ஒரு எண்ணம் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என்ன ஆண்டவர் அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இந்த கோலியாத்தை தள்ளத்தான். அதுதான் என் மேல அபிஷேகம் இருக்கு. எல்லாரும் எளிமை நிலுங்க பார்க்கலாம். என் மேல அபிஷேகம் இருப்பது, என் மேல அபிஷேகம் இருப்பது, என்னை அவர் அழைச்சது, என்னை அவர் அழைச்சது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் மேல அபிஷேகம் இருப்பது, என் மேல அபிஷேகம் இருப்பது, என்னை ஆண்டவர் அழைச்சது, என்னை ஆண்டவர் அழைச்சது. சிலுவையில் இயேசு சாத்தானை ஜெயித்தது, சிலுவையில் இயேசு சாத்தானை ஜெயித்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்தரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு காரணம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. இந்த நாட்டை ஆளுகை செய்கிற எல்லா பலவான்களையும் இருட்டுகிற இந்த நாட்டை காப்பாற்றுகிற அபிஷேகம் என் மேல இருக்கிறது. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய யுத்தங்கள் எல்லாம் அது என்னுடைய யுத்தமாக நான் எடுத்துக்கொண்டேன், உன்னுடைய போர்க்களத்தை என்னுடைய போர்க்களமாக நான் மாற்றிக்கொண்டேன். இந்த யுத்தம் உன்னுடையது இல்லவே இல்லை, இது உன்னுடையது இல்லவே இல்லை, இது உன்னுடைய யுத்தம் இல்லவே இல்லை, இது உன்னுடைய யுத்தம் இல்ல. நீ எதனோடு போராடுற நினைக்கிறியோ, இயேசு சொல்லுகிறார், அது உன்னுடைய போராட்டம் அல்ல, அது என்னுடைய போராட்டம். உன்னுடைய எதிரிகள் அல்லாத அவர்கள் என்னுடைய எதிரிகள். உன்னுடைய பட்டயத்தால் நீ ஜெயிக்க போறது இல்லை, உன்னுடைய பட்டயத்தினால அம்புனால நீ ஜெயிக்க போறது இல்லை. நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற சின்ன 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 ரகசியத்துல நீ ஜெயித்து விடலாம். உனக்கு நான் இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னே உன் சோதனைகளை எல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன், உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன், சாத்தானை நான் ஜெயிச்சிட்டேன், நோய்களை நான் ஜெயிச்சிட்டேன், மாம்சத்தை நான் ஜெயிச்சிட்டேன், எல்லாரையும் நான் ஜெயிச்சிட்டேன். அதை மாத்திரம் நீ கொண்டாடு, அதை நீ கொண்டாடு, அதை நீ கொண்டாடு. உனக்கு ஜெயம், ஜெயத்தின் மேல ஜெயம் வர ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, ஆயிரங்களை சாத்தானுடைய கையிலிருந்து விடுவிப்பதற்காக, ஆயிரங்களை நடத்தி செல்லுவதற்காக, கோலியாத்தின் கையில 40 நாளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய ஜனங்களை அவனுடைய கையில் விடுவிப்பதற்காக நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே முத்திரை போட்டேன். அப்பொழுதே முத்திரை போட்டு உன்னை கொண்டு இந்த உலகத்தை நான் மாற்றுவதற்காக உன்னை தாயின் கர்ப்பத்தில் நான் தெரிந்து கொண்டேன். உனக்காக நீ வாழுவதற்காக நான் உன்னை பிரிக்கவில்லை. உன் தாயின் கர்ப்பத்திலேயே உன்னை நான் எனக்குன்னு பிரிச்சுட்டேன், எனக்குன்னு பிரிச்சுட்டேன். நீ உனக்கு இல்ல, நீ எனக்கு, நீ உனக்கு இல்ல, நீ எனக்கு, நீ உனக்கல்ல எனக்கு, நீ உனக்காக வாழறவன் இல்லை, எனக்காக வாழறவன். நீ நல்லது செய்து உன்னை பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணி உன்னை தெரிஞ்சுக்கல, நீ கெட்டது செய்த என்பதற்காக நான் உன்னை மிதிச்சு நசுக்கவும் இல்லை. நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் நீ இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே என் மகன், என் மகள், இவள் எனக்காக எழும்ப வேண்டியவள், இவன் எனக்காக எழும்ப வேண்டியவன், என்னுடைய ராஜா, ஆள வேண்டியவன், ஆள வேண்டியவன், இவன் ஆள வேண்டியவன், இவன் அந்தகார ஆவிகளை விரட்ட வேண்டியவன்.
அப்படின்னு நான் உன்னை முத்திரை போட்டேன். நான் உன்னை முத்திரை போட்டுட்டு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.